ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து காலையில் கிளம்பி திருச்சானூருக்கு போய் தாயாரை சேவிச்சுட்டு திருமலைக்கு போய் பெருமாளை 1.25 மணி நேரத்தில் தரிசனம் செய்துட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆன என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அட்வான்ஸாக 3 மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் வர்ச்சுவல் ஊஞ்சல் சேவா மூலமாக ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் மத்தியானம் 1 மணி ஸ்லாட் புக் பண்ணிக்கிட்டேன். டேட் சூஸ் பண்ணுறப்போ எப்பொழுதும் நேத்திர தரிசனம் தான் போவேன். பட் மார்கழி பிறந்து பெருமாளுக்கு வைரக்கிளி சாத்துவாங்க. ஸோ அந்த அலங்காரத்தில் பார்க்கணும், அதுவும் மார்கழி பிறந்தோன்னே பார்க்கணுன்ட்டு டிசம்பர் 17 டேட் சூஸ் பண்ணிட்டேன். வெனஸ்டே ஆக்சுவலாக 16 மத்தியானம் மார்கழி பிறந்துடும். பட் மார்கழி அன்னைக்கு மத்தியானம் மாதம் பிறப்பு அப்படின்னா ஸ்லாட்டே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4 மணி ஸ்லாட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம் சீனியர் சிட்டிசன் விஐபி பிரேக் தர்ஷன்லாம் இருக்குங்கிறதுனால நம்ம தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டன் ஊருக்கு வர்றது லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு 17 டேட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒருத்தருக்கா தர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறப்போ ரூம் புக் பண்ண முடியாது அண்டு சேம் டே ரிட்டர்ன் ஆகிறதுனால தேவையும் படல. கிளம்புறதுக்கு நாள் ட்ரெயின் டிக்கெட் வந்தே பாரத்தில் புக் பண்ணிக்கிட்டேன். நிறைய அவைலபிலிட்டி இருந்தது. சென்னை சென்ட்ரலில் 5:30 மணிக்கு கிளம்பும். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் விஜயவாடா போகிற வந்தே பாரத். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாசாப்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டன் சாயந்தரம் சென்னைக்கு வர்றப்போ 6:05க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்கும், திருப்பதிலேருந்து கிளம்பும். 7:20க்கு சிஎஸ்எம்டி ட்ரெயின் இருக்கும். 8 மணி போல் இந்த விஜயவாடாக்கு போகிற ட்ரெயின் ரிட்டன் ஆகும் ரேணுகுண்டா வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு. இப்போது டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரிட்டன் வர்றப்போ 9:45க்கு ரேணுகுண்டா வழியாக 11:45 போல் சென்னை சென்ட்ரலுக்கு ரீச் ஆகுது. ஸோ இன்கேஸ் தரிசனத்துக்கு லேட் ஆகிடுச்சு, ட்ரெயினில் போகிறது தான் கன்வீனியன்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது சாயந்தரம் 6:05க்கு திருப்பதியில் சப்தகிரி எக்ஸ்பிரஸ், 7:20க்கு சிஎஸ்எம்டி ட்ரெயின், 9:45க்கு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனாக இருக்கும். காலையில் 2:30 மணி போல் எழுந்திரிச்சு வீட்டுக்கு தேவையான குக்கிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு இட்லி பேக் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் திருப்பாவை பூஜையெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு செகண்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரலுக்கு வந்து 5:30 மணி போல் ட்ரெயின் ஏறி 7:10க்கு ரேணுகுண்டாக்கு ரீச் ஆகிட்டேன். வெளியில் வந்தோன்னே ஷேர் ஆட்டோ கிடச்சிது. நிறைய பேர் ரேணுகுண்டாக்கு இந்த வந்தே பாரத்தில் வராங்க. 3 ஆட்டோ இருந்தது, 3மே ஷேர் ஆட்டோ தான். ஒருத்தருக்கு 60 ரூபாய் கேட்டாங்க. சூரியநாராயண பெருமாள் இருக்கிற அந்த சைடு இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து இதன் வழியாக லக்கேஜ் வைக்க போனேன். போகும்போதே வீடியோலாம் எடுத்துட்டேன். டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. கொஞ்சம் க்யூ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 30 ரூபாய் கொடுத்து கேட் நம்பர் 3 கிட்ட இருக்கிற கல்யாண மண்டபத்தில் லாக்கர் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே புதன்கிழமைகளில் திருச்சானூர்லையாக இருக்கட்டும் இல்லை திருமலா ஸ்ரீவாரி கோயிலையாக இருக்கட்டும், வேறு எந்த விசேஷமும் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்காது. கம்பேரிட்டிவ்லி மற்ற டேஸை கம்பேர் பண்ணுறப்போ நான் போன டைம் கூட்டம் இல்லை. தர்ஷனமும் பொது தரிசனம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. சுப்ரபாதம் சகசரநாமார்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தி நெய்வேத்தியம்லாம் செய்துட்டு அன்னைக்கு ஸ்பெஷல் ஆர்ஜித சேவா ஏதாவது இருந்தால் அது முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்குண்டான பொது தரிசனம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புதன்கிழமைகளில் மாதத்துக்கு ஒரு முறை சதகலசாபிஷேகம் செய்வாங்க. பட் நான் போனது ஃபஸ்ட்டு வெனஸ்டே கிடையாது, அதனால் ஸ்பெஷல் ஆர்ஜித சேவா எதுவும் இல்லை. 7:15 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ஃப்ரீ தரிசனத்தே க்ரௌட் இல்லை. இருந்தாலும் கேட் நம்பர் 3 போய் 200 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபஸ்ட் லைனில் போகும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தாயாரை சேவித்த ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவாஸ் கூட நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஆஃப்லைன்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ஒரு சிலது மட்டும்தான் ஆன்லைனில் மட்டும் கொடுப்பாங்க. லைக் திருப்பாவோட சேவா ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஆஃப்லைனில் கிடையாது. ஈவன் அபிஷேகம் டிக்கெட் கூட ஆஃப்லைனில் வாங்குறது ப்ரொசீஜர் அதிகம். ஸோ ஆன்லைன் புக்கிங் பெஸ்ட் ஆப்ஷன். பட் 200 ரூபா தர்ஷன் அப்படி கிடையாது. நம்ம ஆன்லைன்லேயும் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். கவுண்டரில் கூட பெருசாக க்ரௌடு இருக்காது. கேட் நம்பர் 3 க்யூவில் ஜாயின் பண்ணி கேஷாக தான் நம்ம கொடுத்து டிக்கெட் வாங்க முடியும். அங்கே போய் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரீ தரிசனம் 50 ரூபா தரிசனத்தை கம்பேர் பண்ணுறப்போ தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அந்த 200 ரூபா டிக்கெட்டில் உள்ளே விட மாட்டாங்க. குங்குமார்ச்சனா மத்தியானம் 3 to 4 நடக்கும். அந்த டிக்கெட்டில் 250 ரூபா ஒரு டிக்கெட். நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம், அர்த்த மண்டபம் வரைக்கும் போகலாம். 200 ருபீஸ் டிக்கெட்டுங்கிறது மணிமண்டபம் வரைக்கும் தான். 50 ரூபா தரிசனம் ஃப்ரீ தரிசனம்லாம் எங்கே பார்ப்போமோ அது வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஸோ இதுதான் கேட் நம்பர் 3. இது உள்ள
லெஃப்ட் சைடில் டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்கும், ரைட் சைடில் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் இருக்கும். டைரக்ட் சர்வதர்ஷன் தான், அப்படியே நேராக போய் புஷ்கரணி தீர்த்தத்துக்கிட்ட க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் லாக்கர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேட் நம்பர் 3 ஒட்டி இருக்கிற கல்யாண மண்டபத்தில் 30 ரூபா கொடுத்து லாக்கர் எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது திருப்பதிக்கு போகிறதுக்கு. திருச்சானூர்லேருந்து டைரெக்டாக திருமலாக்கு போக முடியாது, திருப்பதிக்கு போய் பஸ்ஸு மாறி தான் திருமலாக்கு போக முடியும். பலராமர் இங்கே கிருஷ்ணரை பார்க்க வந்தப்போ அப்படியே இங்கேயே விக்கிரகமாக மாறிட்டார், இங்கேயே இருந்துட்டார். அதனால் இங்கே பலராமர் பாதுகையோடு இருப்பார், அதாவது செப்பலோடு இருப்பார். அவர் இங்கே வந்து அப்படியே விக்கிரகமாக மாறி ஆதிசேஷனாக தான் வைகுண்டம் போயிருக்கார். அந்த ஆதிசேஷன் தான் நம்ம தர்ஷன க்யூவில் போகும்போது 5 தலை பாம்பு மாதிரி பார்ப்போம். இந்த 200 ரூபா டிக்கெட்டில் போகும்போது கொஞ்சம் கிட்டக்க அதை தரிசனம் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு பல்ராமரான அந்த ஆதிசேஷனை சேவிச்சுட்டு தாயாரை கொஞ்சம் பொறுமையாகவே சேவிக்க முடிஞ்சது. மஞ்சளில் அரக்கு பார்டர் வஸ்திரத்தில் தாயார் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்கள சேவிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே பல்ராமர் சன்னதி, மூலவராக யோக நிலையில் கிருஷ்ணர் இருப்பார், லெஃப்ட் சைடில் பல்ராமர் பாதுகையோடு இருப்பார், உற்சவமூர்த்தி சந்தான வேணுகோபாலன் சுவாமி தாயாரோடு இருப்பாங்க. கோயில் உள்ள நுழைஞ்சோன்னா எதிர்த்தாப்பில் ஒரு சன்னதி இருக்கும்ல, முகமண்டபத்துக்கு பேக் சைடு, அங்கே ஸோ அவங்கள சேவிச்சுட்டு சுந்தரராஜ பெருமாள் கருடாழ்வாரையும் சேவிச்சுட்டு ஒரு பிரதட்சணமும் செய்துட்டு வித்தின் 25 மினிட்ஸில் வெளியில் வந்துட்டேன். தயிர் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு 20 ரூபா பஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த லக்கேஜ் கொடுத்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே திருப்பதிக்கு போகிற பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸு திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கும் போகும், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகும். 20 ரூபா ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆன் த வேல திருப்பதிக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ராமானுஜர் இருப்பார், ராமானுஜர் சர்க்கிளில். ஸோ அங்கே வர ஸ்ரீமதி ராமானுஜாயன்னு சொல்லிட்டு சேவிச்சு, ஆக்சுவலாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும், ஏதோ ஒரு ஞாபகத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிட்டேன். க்ராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறப்போ ராம்பகீச்சா போகிற பஸ்ஸா இல்லை திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் போகிற பஸ்ஸான்னு கேட்டுக்கிட்டே ஏறிக்கணும். உங்களுக்கு எங்கே போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். எனக்கு தர்ஷன் போகிறதுக்கு ரெண்டுமே கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ராம்பகீச்சாக்கு போகலாம் அப்படின்ட்டு ராம்பகீச்சா பஸ்னால் அந்த ஏடுகொண்டல பஸ் ஸ்டாப் அங்கே தான் போய் ஏறிக்கணும். இங்கே இருக்கிற பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் போகும். ஊர்லேருந்தெல்லாம் வரும்ல, இப்போ காஞ்சிபுரத்துலேருந்தெல்லாம் வருது, அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து நம்மளை அழைச்சிட்டு போவாங்க, கண்டக்டரோடு வருவாங்க. பட் ஏடுகொண்டில் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறுறோம் அப்படின்னா டிரைவர் தான் கண்டக்டராக இருப்பாங்க, டிக்கெட் போட்டுட்டு அழைச்சிட்டு போவாங்க. ஸோ ஏறும்போது நீங்கள் கேட்டு ஏறிக்கோங்க. அப் அண்ட் டவுன் நம்ம சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டோம்னா 20 ரூபா மிச்சமாகும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆதார் கார்டு காமிச்சா இன்னொரு 20 ருபீஸ் கூட லெஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த ஏடுகொண்டல் பஸ் ஸ்டாண்டில் யூபிஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்கலை, 2 வேக்கு யூபிஐயில் தான் பே பண்ணி இங்கே இருக்கிற கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஏறி உட்காந்தோன்னா பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ போனாலுமே ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம், அந்த காட் ரோலில் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். கபிலேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி நம்மாழ்வார் சன்னதி இருக்கும். ஸோ அப்படியே பஸ்லேயே இருந்து மானசீகமாக நம்மாழ்வாரை சேவிச்சுட்டு சிவபெருமானையும் கபிலேஸ்வரர் சேவிச்சுட்டு அலிப்பிரி டோலில் வெஹிக்கிள்ஸ் போகிற லேன் எல்லாமே க்ரௌடு இருந்தது. செக்கிங்கெல்லாம் டீப்பாக பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பஸ்ஸில் போகிற அந்த 2 லேன் லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. இந்த கருடாழ்வாரை பார்க்குறதே பெரிய ஹாப்பினஸ் தான். போகும்போது அந்த ஹாப்பினஸ், வரும்போது ஐயோ கிளம்புறோமே விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இந்த இடத்துல அந்த தாட் வந்துடும் நமக்கு. அலிப்பிரியில் சீக்கிரமாகவே செக்கிங்கெல்லாம் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம ஏறின பஸ்ஸில் தான் மறுபடியும் ஏறணும், அண்ட் நம்ம உட்காந்த சீட்டில் தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. ஸோ இறங்கும் போது நீங்கள் பஸ் நம்பர் பார்த்துக்கிட்டு இறங்கிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு வேறு கவுண்டரில் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரி கூட போய் சீக்கிரமாக முடிச்சுட்டு எந்த லேனில் நம்ம பஸ்ஸு வருது அப்படிங்கிறத இறங்கும் போதே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ஃபாஸ்ட்டாக வந்து நான் ஏறினது ராம்பகீச்சாக்கு போகிற பஸ். ஸோ ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுச்சு. சிஆர்ஓவில் போய் ரூம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க டிரைவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக டிரைவரே நிறுத்திடுவாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட பஸ்ஸு நிறுத்துவாங்க. இறங்கி ரூம் எடுக்கிறவங்க ரூம் எடுத்துக்கலாம். நான் ரூம் எடுக்கல, அண்ட் நான் டிப்பும் போடல. இன்னும் எனக்கு 6 months ஆகலை தொமாலா சேவா செலக்ட் ஆகி. டிரைவர்கிட்ட சொல்லி
சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இறக்கி விட சொல்லிட்டா அது கிட்ட தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே லாக்கர் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் வேணும்னா கூட பண்ணிக்கலாம். முடிக்காணிக்கை கொடுக்குற இடம், அன்னப்பிரசாதம், டிஸ்பென்சரின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு கட்டின அந்த லேட்டஸ்ட் பில்டிங் PAC 5 இருக்குது. இந்த ராம்பக்கிச்சா பஸ்ஸில் ஏறினா இந்த இடத்துக்கிட்டே நம்மளை இறக்கி விட்ருவாங்க. ஈஸியாக நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ராம்பக்கிச்சா பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ இங்கே இறங்கி இந்த வழியாக நடந்து தர்ஷன கியூ போகணும். வராகசாமி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோபுரத்துக்கிட்ட போய் கேட்டேன். க்ரௌடு நிறையா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ வெளியிலே இருந்து கோபுர தரிசனம் செய்துட்டு ஆஞ்சநேயரையும் சேவிச்சுட்டு கியூக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் இல்லை ரொம்ப வருஷம் கழித்து போகிறவங்களுக்கு வழியெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் இந்த போர்ஷன்லாம் நீங்கள் தள்ளி விட்டு கூட பார்க்கலாம். ஸோ ரோடு கிராஸ் பண்ணி எதிர்த்தாப்பில் இருக்கிற எந்த வழியாக போனாலும் கோபுரத்துக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். இருந்தாலும் கியூக்கு போகிறதுக்கு எது வசதியாக இருக்குன்னா கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் லக்கேஜ் டெலிவரி கவுண்டர் வழியாக போனால் கியூக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வராகசாமி கோயிலுக்கு போகணும், கோபுர தரிசனம்லாம் செய்துட்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்து வழியாக போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பக்கத்தில் ராம்பக்கீச்சா கெஸ்ட் ஹவுஸ் கேட் கூட இருக்குது. பேட்ரி கார் வேணும்னா நீங்கள் அந்த சைடு போய்க்கணும், அந்த ராம்பக்கீச்சா கெஸ்ட் ஹவுஸ் கேட் வழியாக போய்க்கணும். பேட்ரி கார் வேணும்னா சீனியர் சிட்டிசன்லலாம் போகிறீங்க அப்படின்னா. ரொம்ப நல்லா இருந்தது, வெதர் சில்லுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் செம வெயில் வந்துருச்சு. கோபுர தரிசனம் தேங்காய் உடைச்சி எல்லாம் கற்பூரம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் சுபதம் என்று வழியாக சாமி பார்க்குறீங்கன்னா அப்படியே படியிலேருந்து கீழே இறங்கி கோபுரத்துக்கு ரைட் சைடு வழியாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கும் சரி. 300 ரூபாய் தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனத்துக்கெலாம் போகணும் அப்படின்னா இப்போ நான் போகிற வழி கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா படி ஏறி இறங்க வேண்டாம். ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆஞ்சநேயருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வழியாக ஈஸியாக நம்ம 300 ரூபாய் தர்ஷன் கியூ போயிடலாம். முடிக்காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க இப்போ ரைட் சைடில் கல்யாணக்கட்டை இருக்குது, அங்கே முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். 24 hours இது ஓப்பனில் இருக்கும். மெயின் கல்யாணக்கட்டை இது. பஜனை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 2 seconds அந்த பஜனையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஆஞ்சநேயர் இருப்பார், அவரையும் தரிசனம் செய்துட்டு இதன் வழியாக போய் ரைட் எடுத்தோம் அப்படின்னா இறக்கம்தான். 300 ரூபாய் தரிசனக்கும் நம்ம லக்கேஜ் அங்கேயே கொடுத்துக்கலாம், செப்பல் அங்கேயே விட்டுக்கலாம். மறுபடியும் அந்த KKC கவுண்டர்லேயே லக்கேஜ் வாங்கிக்கவும் செய்யலாம். KKC கவுண்டரில் லக்கேஜ் கொடுக்கணும் வாங்கணுன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவா தர்ஷனம், ஹோமம் டிக்கெட் புக் பண்ணவங்க அவங்க கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அங்கேருந்து வந்து ரைட் சைடில் திரும்பினோன்னா இந்த இடம் வந்துடும். இந்த ரைட் சைடில் 2 கவுண்டர் இருக்கும் KKCக்கு. KKC லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இது. இங்கே கொடுத்து இங்கே வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணும். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்து வாங்கிக்கலாம். என்னோடய செப்பலை பேக்கில் வச்சுட்டு மொபைல் பேக் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டாச்சு. கரெக்டாக மணி இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறப்போ 9:50. இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டேன். காலையில் எடுத்துகிட்டு வந்த இட்லி உட்காந்துட்டு தரிசன டிக்கெட், ஆதார், ஒரு பாட்டில், வாட்டர் பாட்டில் ஒரு பேக்கில் எடுத்துக்கிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். 11:30 மணிக்கு தானே ஃபஸ்ட்டு ஸ்லாட் புக் பண்ணுறவங்களுக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னீங்க. இப்போ இந்த VIP பிரேக் தர்ஷன் டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து காலையில் 10 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஆக்சுவலாக டோனா தர்ஷன் போயிட்டுருக்கோம். அதன் வழியாக போகக்கூடாது. இந்த இப்போ நான் வீடியோ காமிச்ச வழியிலே போயிட்டு இருந்தீங்கன்னா வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1ன்னு வரும். அதுக்கு பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு என்ட்ரி கட்டியிருக்காங்களா, ஜிக்ஸாக்காக போய் க்யூவில் ஜாயின் பண்ணிப்போம். மேலே பிரிட்ஜெல்லாம் ஏறி அதில் போனோம் அப்படின்னா 10 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்க. கரெக்டாக நான் க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போ 10:10 ஆயிடுச்சு. கம்பார்ட்மெண்ட் கிட்டே போகிறப்போ 11 மணி. ஃபஸ்ட்டு ஒரு 15 பேரில் நான் இருந்தேன். ஸோ போகிற வழி எல்லாமே ஃப்ரீயாக இருந்ததா, அது பரப்பரங்கும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஃப்ரீ லைனை பார்த்தோட ஓடி போக தான் தோணுது, நடந்து போகவே தோணலை. ஃபாஸ்ட்டாக போய் ஸ்கேனிங்கும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 to 15 நிமிஷம் போல் உட்கார வச்சாங்க. 29வது கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் கூட கிடையாது, கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. முன்னாடியே போனதுனால கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் போகிற அந்த கேட் கிட்டேயே உட்காரத்துக்கு இடம் கிடச்சிருச்சு. லெஃப்ட் சைடில் ஃப்ரீ தர்ஷன் இருக்கிறவங்க உட்காந்துருந்தாங்க 2 கம்பார்ட்மெண்ட்டில். அவங்கள விட்டு ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது எங்களை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போய் பேக் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு
திருமலை நம்பி சன்னிதி வழியாக தான் விட்டாங்க. மகாத்வாரம் உள்ள என்டர் ஆகிறப்போ 11:25 பேரி மேளம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 3 முறை பேரி மேளம் வாசிப்பாங்க. துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கிட்ட இருக்கும் அந்த பெரிய மேளம். நம்ம எப்போ தர்ஷனத்துக்கு போனாலும் பார்க்கலாம். வெண்டி வாக்கிலிக்கிட்ட போகிறப்போ கொடிமரத்துக்கிட்ட காவல் தெய்வமான க்ஷேத்திர பாலகர், வெள்ளி கதவுகளில் மேலே ரைட் சைடில் உலகளந்த பெருமாள், லெஃப்ட் சைடில் கஜேந்திர மோட்சம் தாண்டி போகிறப்போ எதிர்த்தாப்பில் பங்காரு வாக்கிலில் ரெங்கநாதர் இருந்தார். கரெக்டாக போகிறோம். அப்போ தான் டோனா தர்ஷன்லாம் கிளியர் பண்ணுறாங்க. பங்காரு வாக்கிலிக்கிட்ட நிப்பாட்டிட்டாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல். அது ஃப்ரண்ட்டில் ஒரு லைன், அதற்கு பின்னாடி ஒரு லைன், மிடில் க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த பங்காரு வாக்லி கோபுரத்தில் நம்ம அந்த பங்காரு வாக்லி என்ட்ரன்ஸில் நிற்கிறப்ப அப்படியே மேலே பார்த்தா ஹயக்ரீவர் இருக்கார், 2 சைடும் கருடாழ்வாரோட. அதற்கு மேல்நிலையில் ராமர் சித்த லக்ஷ்மணர் ஆஞ்சநேயரோடு இருக்காங்க. அதற்கும் மேல்நிலையில் பெருமாள் ஆயுதத்தோட நிந்த கோலத்தில் இருப்பார். ஸோ அவங்களெல்லாம் தரிசனம் செய்துக்கிட்டு நிற்கிறப்போ ஒரு 2 மினிட்ஸில் அலோவ் பண்ணிட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. லைட் எரிஞ்சிட்டு இருந்தது பங்காரு வாக்கிலில். லெஃப்ட் சைடில் வராக சுவாமி தாயாரை சேவிச்சுட்டு, ரைட் சைடில் கருடாழ்வாரை சேவிச்சுட்டு, மேலே லைட் இருந்ததுனால பளிச்சுன்னு தசாவதாரங்கள்லாம் தெரிஞ்சாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே பெருமாளோட ஃபேஸ் தெரியுது. திருநாமம் தாடியில் இருக்கிற பச்சை கற்பூரம். மிடில் நிற்கிற ஒரு 1 மினிட் அப்படியே க்யூவை நிப்பாட்டிட்டாங்க. அந்த 1 மினிட் கம்ப்ளீட்டாக பெருமாள் பாதத்தை கிட்ட பத்மபீடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாத்திரம் எப்பொழுதும் வச்சுருப்பாங்க வெள்ளியில், அது எதுவுமே இல்லை. ஸோ அந்த பத்மபீடமே கிளியராக தெரிஞ்சது. பக்கத்தில் போக ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பாதத்துலேருந்து பார்க்கலான்னு பார்க்குறப்போ திருப்பாவையோட 2ஆம் நாள் பாசுரம் விண்ணப்பிச்சுட்டேன் அந்த பங்காரு வாக்கிலே அந்த 1 மினிட் கேப்பில். அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் போட்டாங்க. அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே அங்கேயே நிற்கிறோம் அந்த பங்காரு வாக்கிலே. 11:37க்கு ஸ்க்ரீன் விளக்குறாங்க. தீப ஆரத்தி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தீப ஆரத்தியில் அவர் போட்டிருக்கிற அந்த லக்ஷ்மி ஹாரம் பார்த்திங்கன்னா ஜொலிக்குது. தாயார் பார்த்திங்கன்னா கிளியராக தெரிகிறாங்க. திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் ஆரத்தி பொறுமையாக காமிச்சாங்க பாருங்கள். கிளியை பார்க்கணுங்கிற எண்ணம் டோட்டலாக மறந்துடுச்சு எனக்கு. பெருமாள் அந்த ஆரத்தியில் அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஆரஞ்சு கலர் வஸ்திரம், நகைகள்லாம் அணிஞ்சு ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாள். உள்ள ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அதெல்லாம் ஞாபகம் வருது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லணுங்கிறதுலாம் ஞாபகம் வருது. ஆனால் அந்த வைரக்கிளியை பார்க்கணுங்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு திருமுகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஆரத்தியில். ரொம்ப திருப்தியான தரிசனம் இது. ஆக்சுவலாக பெருசாக தள்ளியெல்லாம் விடலை. இருந்தாலும் நம்ம வெளியில் போயிடுவோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வரதராஜ பெருமாள் அப்போ தான் டோனார் தர்ஷன் முடிகிற டைம். அதனால் வக்லமாதாக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ உள்ளே போய் வக்லமாதாவையும் கிட்ட சேவிச்சுட்டு தீட்டம் சடாரி அங்கே 5 ஆழ்வார்கள், அதாவது சுக்ரீவன், கருடாழ்வார், ஆஞ்சநேயர், ஆதிசேஷன்லாம் இருப்பாங்க, அவங்களையும் சேவிச்சுட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ பின்னாடி அந்த விமானத்தில் லக்ஷ்மி நரசிம்மர், கிருஷ்ணர் இருப்பார், அவங்கள சேவிச்சுட்டு கரெக்டாக அந்த பின் செவத்தில் பலிபீடத்துக்கிட்ட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சு பார்க்கணும். ராமானுஜரை ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. சின்னதாக தான் இருப்பார், அதனால் உட்காந்து பார்த்தா தான் நல்லா தெரியும். ஸோ அவரை தொட்டு ஸ்ரீமதி ராமானுஜாயன்னு சொல்லி நமஸ்காரம் செய்துட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ திருமணோன படியேறி விமான வெங்கடேஸ்வரர், அவர் பக்கத்தில் கருடாழ்வார், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர் பக்கத்தில் வைகுண்டநாதரை சேவிச்சுட்டு ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியில் இருப்பார்ல, பாஷ்யக்காரில் சன்னதி, அவர் கிட்ட போய் சேவிக்க முடிஞ்சது. அப்படியே சுற்றி நரசிம்மர், சங்குஸ்தான ஸ்தம்பம், கீழே இறங்குறப்போ இந்த நம்ம வேண்டுதெல்லாம் எழுதுவோம்ல, அதையும் எழுதிட்டு வரப்போ தான் கரெக்டாக அந்த கயிறு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்டியல் காசு போடுற இடத்துல கூட பெருசாக க்ரௌட் கிடையாது. ஸோ போய் உண்டியலில் காசு போட்டுட்டு அந்த வால்லையே தாயார் இருப்பாங்க, அவங்களையும் சேவிச்சுட்டு அங்கே விஸ்வக்ஷேனர் உள்ளே இருப்பார். நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் மனசுலேயே ஸ்ரீமதி விஸ்வக்ஷேனாய நமகன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மேலே குபேரரை வேண்டிக்கிட்டு வெளியில் வர்றப்போ நிறைய முந்திரி பருப்பு போட்ட புளிசாதம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்டையும் ராமரும் ஆஞ்சநேயரும் இருப்பார். அவங்கள சேவிச்சு வெளியில் வர்றப்போ மணி 11:50. கோபுரத்துள்ள நுழையிறப்பவே சங்கநிதி வெளியில் வர்றப்போ பத்மநிதியும் சேவிச்சுட்டு கேகேசியில் போய் லக்கேஜும் வாங்கிட்டு வராகசுவாமி கோயில் கொஞ்சம் க்யூ அதிகமாகவே இருந்தது. இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அன்னப்பிரசாதத்துக்கு சாப்பிட போயிட்டேன். அன்னப்பிரசாதத்தில் பெருசாக அந்த ஜிக்ஸாக் மாதிரி க்யூ இருக்கும், அந்த மாதிரி இல்லை. அன்னப்பிரசாதம் உள்ளே போகிறப்ப நம்ம செப்பல் போட்டு போகக்கூடாது. பேகுள்ளே செப்பல் இருந்தது, நான் வெளியில் எடுக்கல. ஆஸ் யூஷுவல் அன்னப்பிரசாதம் சூப்பராக இருந்தது. சூடாக சாதம், சாம்பார், ரசம், மோர், அந்த தேங்காய் சட்னி வடையோட சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோன்னே பத்தி வாங்கலான்னு பார்த்தேன். அன்னப்பிரசாதம் கவுண்டரில் வெளியில் வர்றப்போ டிஜிட்டல் கேலண்டர் அவைலபிளாக இருந்தது. ஊதுபத்தி அங்கே இல்லை.
லட்டு கவுண்டர் போனால் அங்கேயும் க்யூ இருக்குமே, சரி ராம்பகிச்சா கவுண்டரில் போய் ஊதுபத்தி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு புஷ்கரணி தீர்த்தத்துக்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் போல் உட்காந்துருந்தேன். மலையப்ப சுவாமியை பார்க்கறதுக்கு. லாஸ்ட் டைம் தரிசனத்துக்கு வரப்போ அவரை பார்க்க முடியல, வெயில் நல்லா இருந்தது. இருந்தாலும் அந்த புஷ்கரணி தீர்த்தத்தை கிட்ட ஒட்டி கொஞ்சம் நிழல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன். 2:17க்கு மலையப்ப சாமி தாயாரோட ஊஞ்சல் சேவை முடிச்சுக்கிட்டு ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்கு வைபோத்சவ மண்டபம் போகிறதுக்காக வெளியில் வந்தால், கரெக்டாக எப்போவும் கோயிலுள்ளேருந்து வெளியில் வர்றப்போ கொல்ல மண்டபம் ஆரத்தி ஏற்றுக்கிட்டு வருவார். ஸோ பெருமாள் தாயாரை இங்கேருந்து சேவிச்சாச்சு. உற்சவமூர்த்தி திவ்ய தம்பதிகள் கல்யாணம் முடித்து ஊஞ்சல் சேவை முடித்து இப்போ ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்காக வராங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. கோபுரத்துக்கு முன்னாடி தீம் ஒர்க் செய்வாங்க, அதற்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஜுவல் ரேட் சொல்லுங்கள், $2 $5 அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ்லையே. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அது என்ன செய்கிறதுன்னு தெரியல. ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேயே கவுண்டர் இருக்குது, பத்தி இங்கேயும் வாங்கிக்கலாம் நம்ம ஊதுபத்தி. அப்போ தான் இந்த லாரியிலேருந்து ஸ்டாக் இறக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லா ஊதுபத்தியும் அவைலபிளாக இருந்தது. ப்ளூ எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிக்கிட்டேன் இந்த தடவை. இறங்கிறதுக்கும் ஏறும்போதே டிக்கெட் எடுத்துட்டதுனால பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ்ஸில் ஏறிக்கிட்டேன். சீக்கிரமாகவே இந்த தடவை தரிசனம் தாயார் கோயிலையும் முடிஞ்சிருச்சு, இங்கே திருமலை ஸ்ரீவாரி கோயிலையும் முடிஞ்சிருச்சு. அதுவும் ஆரத்தியோடு பார்த்தது ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளீட்டடாக இருந்தது. ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட், கீழ் திருப்பதிக்கு போகலாம். ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து கிளம்பாது, திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் டைரெக்டாக ஊருக்கு போகிற ஒரு சில பஸ்ஸெல்லாம் இருக்கும். இது வந்து கீழ் திருப்பதிக்கு போகும். என்ன திருப்தியாக சாமி பார்த்தாலும் இறங்கும்போது விட்டுட்டு கிளம்புறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். நாலு மணிக்கு ஏசி பஸ் இருக்கும் அமராவதி ஏபிஎஸ்ஆர்டிசி. ஆன்லைனில் பார்த்தேன், சீட் அவைலபிலிட்டி இருந்தது. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறிட்டேன், ஏன்னா ட்ரெயினுக்கு இன்னும் லேட் ஆகும், அது வரைக்கும் உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ஃபர்டபுளாக இருந்தது ஜேர்னி இந்த பஸ்ஸில். மாதவரம் போகும், மாதவரத்துலேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு லோக்கல் பஸ்ஸில் வந்து, அதாவது ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டை. இங்கேருந்து நிறைய பஸ் இருக்கும் கோயம்பேடுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும். மாதவரம் பேருந்து நிலையம். நான் ஏறினது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்கிறதுனால மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. தமிழ்நாடு பஸ் ஏறினா கோயம்பேடில் போய் நம்ம இறங்கிக்கலாம். ஸோ இங்கே ஏறி லோக்கல் பஸ் பிடிச்சி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் மெட்ரோ ஏறிக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 9:15க்கு ரீச் ஆகிட்டேன். மலையப்பக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமும் வந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனோட சேர்த்து ஷேர் பண்ணனால கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக இருக்குது. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல்ஸ், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.